நம்ம சேனல்ல போஸ்ட்ல கமெண்ட் போட்டாலும் சரி, வீடியோல கமெண்ட் போட்டாலும் சரி, அதுக்கு கீழ கமெண்ட் போட்டாலும் சரி, எல்லாத்தையுமே நான் பார்ப்பேன். இப்ப ரீசென்ட் டேஸ்ல ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் நான் நெறையவே நோட் பண்ணேன். நம்ம பசங்க எல்லாருமே ஒரே அனிமேவ கன்டின்யூ பண்ணுங்க ப்ரோ. அதான் ப்ரோ உங்ககிட்ட எனக்கு புடிச்சிருக்கு அப்படின்ற மாரி நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதே மாரி நம்ம பசங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் புரிய மாட்டேங்குது. ஏன்னா இதுல பாதி, அதுல பாதி பார்க்கவே. நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட மாரி எந்த அனிமே போட்டாலும் ஒரே அனிமேவா போடுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தீங்க. அதனால நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேன், பெர்ஃபெக்ட் வேர்ல்ட எப்படியாச்சும் கொண்டுட்டு போலாம்னு இருக்கேன். ஆனா வந்து டைம் லைன் அதாவது வந்து ஒரு வீடியோவ 2ஆ பிரிச்சு போடலாம்னு இருக்கேன். ஏன்னா ஒரே வீடியோவா போட்டா கண்டிப்பா எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் குடுத்துருவாங்க. நான் ஸ்ட்ரைக் இல்லாம போகிறதுக்காக எப்படியாச்சும் 2 வீடியோவா பிரிச்சு போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கேன். ஆன்கோயிங் சீரிஸ் வரைக்கும் போயிட்டதுக்கு அப்புறமும் பெர்ஃபெக்ட் வேர்ல்ட் கேட்காதீங்க தயவு செஞ்சு. ஆன்கோயிங் சீரிஸ் இன்னும் 10 எபிசோட் 5 எபிசோட் தான் இருக்கு. சீக்கிரமா ஆன்கோயிங்க்கு போயிடலாம். சரி ஓகே, வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க தேவையில்ல. டைரக்டா இன்னைக்கு எபிசோட்குள்ள போவோமா? போன எபிசோட லாஸ்ட்ல நம்ம என்ன பார்த்திருப்போம்னா, ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து அந்த ஆட்களான சேன அந்த பொண்ணை வச்சு பிரிச்சு மேஞ்சிருப்பாரு. அவ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கான்ட்டு ஹீரோ பயங்கர கடுப்புல உனக்கு யாருமா சொன்னதுன்னு போட்டு மிரட்டி அந்த இடத்துல அவளை உதச்சு கீழே தள்ளி இருப்பாரு. இன்னைக்கு எபிசோட் அதான் தான் ஸ்டார்ட் ஆகுது. நீ இருக்கிற எல்லா ஆன்செஸ்டர்ஸையும் எதிர்க்கணும்னு நினைக்கிறியா என்ன? அதனால என்ன இப்ப ஹீரோ பேசதெல்லாம் கேட்டு அந்த இடத்துல எரிச்சலான அவனோ உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கோ என்னையே மிரட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவளோட ஸ்வாட்ஸ்ல பவரை கேதர் பண்ணி அந்த இடத்துல இருந்து ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோ அது எல்லாத்தையுமே அசால்ட்டா எடுத்துக்கிட்டு சடனா அவளுக்கு பின்னாடி வர அவ அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ அவளோட ஸ்வாட உடச்சுக்கிட்டு அவளோட நெஞ்சில ஒரே உதா அவ அந்த இடத்துல இருந்து பறந்து போய் கீழே விழுந்துகிட்டு இருக்க. அப்படியே மேல இருக்கிற ஹீரோவை தான் காமிக்கிறாங்க பயங்கர கோபத்துல. என்னோட பாட்டி சொன்னாங்க, தாத்தா சொன்னாங்கன்ற கதையை இதோட நிறுத்திக்க. அப்புறம் பயப்பரியான்னு சந்தேகப்பட்டல, நான் இன்னைக்குல என்னைக்குமே யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேன். உனக்கு முன்னாடி யார் இருக்கான்றத முதல்ல பாத்துக்க அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே கை தட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்க. அடிப்பாங்கன்னா அந்த ஸ்வாட் வேலையை சேர்ந்தவ பயங்கர கடுப்புல இருக்கா. ஹீரோ மேல உன்னை சும்மா விட மாட்டானா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவ திரும்பவும் அந்த இடத்துல எழுந்து நின்னுக்கிட்டு இருக்கா. மேலே கையை வச்சுட்டல, என்னோட கிளானை சேர்ந்தவங்களா இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா உன்ன மாதிரியான சியர்ஃபுல் பிளட்ல என்ன சேர்ந்தவங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க. போனா போதுன்ட்டு உனக்கு கொஞ்சமாச்சு அறிவுரைப்படுத்தலாம்னு நினைச்சேன். இருந்தாலும் நீ திருந்த மாட்ட போல, உன்னை சாவடிக்கிறத தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவரோட பவர் ரிலீஸ் பண்ணும்போது பாவப்பட்ட ரத்தத்தை சேர்ந்த அந்த சீல் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோக்கு இப்பதான் ஒரு சந்தேகம், பவர்ஸ் யூஸ் பண்ணா இந்த சேர்ஃபுல் பிளட் லைன் ஆக்டிவேட் ஆகுது. ஆனா அந்த சேர்ஃபுல் பிளட் லைனோட பிரீத்திங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இதை ஒரு பிளஸிங் மாதிரி அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு திரும்பவும் அந்த இடத்துல அவரோட பவர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தண்டர் எனர்ஜி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த ஸ்வாட் வேலையை சேர்ந்தவளோ இருக்கிற டென்ஷன் அந்த இடத்துல அவளோட ஸ்வாட வர வைக்க அவளோட ஸ்வாட் அவ கைக்கு வந்து அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல அவளோட ஸ்வாட யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஃபார்மேஷன் ஒன்று கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவளை சுத்திருமே எக்கச்சக்கமான பிளட் ஸ்வாட்ஸா இருக்கு. அவ ஜம்ப் பண்ணி ஹீரோவை அட்டாக் பண்ற அந்த நேரத்துல சென்டர்ல இருந்து ஒரு மிகப்பெரிய ஸ்வாட் ஒன்று உருவாக ஆரம்பிக்குது. அது ஹீரோ நோக்கி வரும்போது ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அசால்ட்டா அவரோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணி விட்டுறாரு. அப்படியே டைரக்டா போயிட்டு தண்டர் அட்டாக் அவளை அட்டாக் பண்ண அடுத்த நிமிஷமே அவ அப்படியே மயக்க போட்டு அந்த இடத்துல இருந்து தொம்மனு கீழே விழுந்துற. அப்படியே ஹீரோ அந்த இடத்துல கிளம்பி வந்து அவரோட ஸ்வாட் டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய அந்த மெத்தடை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே வேற ஒரு பிளேஸ் தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள ஃபயர் எம்பரரும் ஃபயர்கள் நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஃபயர் எம்பரரும் நாங்க லோயர் ரிலிம்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல ரொம்ப மரியாதை செலுத்த தேவை அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. நீங்களும் எங்களோட வழியில வந்தவங்க தான்றதுனால நீங்க எனக்கு அந்த அளவுக்கு மரியாதை செலுத்த தேவை. அதே மாதிரி லோயர் ரிலிம்ல இருந்து வரும்போது நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால உங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதனால நீங்க மெடிசன் கேபிட்டலுக்கு போயிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஃபயர்கள் கோவப்பட்டு இருக்கும்போது அப்பா தடுத்துட்டு அந்த இடத்துக்குள்ள சரி அப்படின்ற மாதிரி மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காரு. அப்படியே சீனை கட் பண்ண ஹீரோ இந்த இடத்துக்குள்ள அவளோட சோலியும் மொத்தமாவே எரிச்சு முடிச்சிடறாரு. அந்த இடத்துல ஹீரோ தகச்சு போய் நின்னுக்கிட்டு இருக்கும்போது இப்ப மெடிசன் கேபிட்டல்ல தான் முக்கியமான பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா கண்டிப்பா மெடிசன் கேபிட்டல்ல தான் ஃபயர்களும் இருக்கணும் அப்படின்னு மாதிரி ஹீரோ அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏடா தகச்சு போய் நின்னுக்கிட்டு இருக்க, இந்த இடத்துல உன்னோட சேர்ஃபுல் பிளேட் சேர்ந்த அந்த சீல் ஆக்டிவேட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம ஸ்வாட் வேலையை சேர்ந்த எல்லாருமே பயங்கர ஸ்ட்ராங்கானவங்க. அவங்களாம் இந்த இடத்துக்குள்ள வந்தா சமாளிக்க முடியாது. சீக்கிரமா இந்த இடத்துல கிளம்புறது நல்லதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சரி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல கிளம்பி மவுண்டனுக்கு மேல வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ஹீரோ அங்க இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டு அவரோட அந்த சேர்ஃபுல் பிளட் லைனை சேர்ந்த அந்த சீலை ஆக்டிவேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அவமானமா தெரியுதா? இதுக்கு பின்னாடி எத்தனை ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸோட ரத்தம் இருக்குன்னு தெரியும்ல. அவங்க எல்லாருமே கிரேட் ஆனவங்க. அவங்க எல்லாருமே ஞாபகப்படுத்தி பாருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அப்படியே அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்த நோக்கி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த இடத்துக்குள்ள இன்னொருத்தனை காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள வந்த அவனும் சியர்ஃபுல் பிளட் லைனை சேர்ந்த ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான அந்த சீல். அது பார்க்கும்போதே ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்துச்சு. என்னோட அடுத்த டார்கெட் நீதாண்டா தம்பி. இந்த கிரேட்டான லெஜெண்டரியான பார்ட்டை சேர்ந்த அந்த சந்ததியினர்களோட பிளட்டை பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல அவன் பேசிக்கிட்டு இருக்க. இதோட சீனை கட் பண்ணி வேற ஒரு பிளேஸுக்குள்ள தான் காமிக்கிறாங்க. அதாவது பெங்கியானோ ஸ்வாட் வேலையை சேர்ந்த 2 பேருமே ஒரு இடத்துக்கு கிளம்பி வந்திருப்பாங்கல்ல. அவங்க 2 பேருமே இப்ப இந்த இடத்துக்குள்ள தான் வந்திருக்காங்க. ஆளுக்கு ஒரு மூலையில் நின்னுக்கிட்டு ஃபைட்டுக்காக தயாராகிக்கிட்டு இருக்க.
சடனா ஸ்வாட் வேலையை சேர்ந்தவன் அந்த இடத்துல அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த ஸ்லாஷ் அட்டாக் அந்த இடத்துல பெங்கியான் அவனோட ஒரு ஏரவை யூஸ் பண்ணிட்டு அசால்ட்டா தடுத்துக்கிட்டு இருக்காரு. போன வேகத்துக்கு 2 அட்டாக் அப்படியே அந்த இடத்துக்குள்ள டெஸ்டாய் ஆக ஒரு பெரிய பிளாஸ்டே ஆகுது. இருந்தாலும் பெங்கியான் அந்த இடத்துக்குள்ள திரும்பவும் 3 ஏரவை கையில எடுத்து வச்சுட்டு நின்னுக்கிட்டு இருக்காரு. பயங்கர வேகத்துல விட்டறி அது அந்த இடத்துல இருந்து அவனை அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்கா. ஈஸியா அந்த இடத்துக்குள்ள இருந்து அது எல்லாத்தையும் டாச் பண்ணிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் அதுல இருக்க ஒரு அட்டாக்கும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படி அந்த இடத்துல இருந்து மின்னல் வேகத்துல வந்துகிட்டு பெங்கியான் அட்டாக் பண்றதுக்காக ஸ்வாட்ஸ்ல பவரை கேதர் பண்ணிக்கிட்டு மிகப்பெரிய ஸ்லாஷ் அட்டாக் பண்ணா மின்னல் வேகத்துல வந்துகிட்டு இருக்க. வர வேகத்துக்கு அந்த இடத்துல பெங்கியான் பின்னாடி டாச் பண்ணி போய்கிட்டு ஏரோஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்குள்ள அந்த ஏரோல வந்து தனித்தனியா 2 டிராகன் பிரிஞ்சு வந்து அந்த 2 டிராகனும் சேர்ந்து அவனை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்குள்ள டெஸ்டாய் பண்ணவனு ஒரு பெரிய புகை மூட்டம் ஒரு பெரிய பிளாஸ்டும் ஆகுது. இதுதான் நல்ல வாய்ப்புன்ட்டு பெங்கியான் அந்த இடத்துல தப்பிச்சு போயிடா. இந்த வாட்டி நீ தப்பிச்சு இருக்கலாம், ஆனா அடுத்த வாட்டி உன்னால முடியாது. இந்த ஃபைட்ல நான் நிறைய விஷயங்களை கண்டுகிட்டேன். அடுத்த முறை உன்னை கொல்லாத விட மாட்டேன் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு அவனோட பவர்ஸை திரும்பி அந்த இடத்துல ரியலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இதோட கட் பண்ணி வேற ஒரு பிளேஸுக்குள்ள தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள ஹீரோ பறந்து வந்துகிட்டு இருக்காரு. ஹீரோ வந்திருக்கு. அந்த இடத்த சுத்தியும் எக்கச்சக்கமான தண்டர்ஸ் பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹீரோவை சுத்தியும் ஹீரோ கொஞ்சம் அதிர்ச்சியோட முன்னாடி பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா பயங்கரமான பிளாக் கிளவுட், வானத்துல ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ், அன்லிமிட்டடான தண்டர்ஸ். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை நான் மிஸ் பண்ற மாதிரி இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு பயங்கர வேகத்துல முன்னாடி போய்கிட்டு இருக்கு. ஹோலி டிசாஸ்டர். பண்டைய டைம்ல அந்த ஏன்ஷியன் இமோர்டல்ஸ் மட்டும் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. இது நம்ம உடம்பையும் பாடியையும் ஒரே ஸ்டேஜ்ல வச்சுக்க அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. ஸ்டோன் ஸ்பிட்டர் வெளியே வந்து இந்த தண்டர் டிசையரை நீ அப்சர்வ் பண்ண போறியா? அந்த லைஃபுக்கும் டெத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு விஷயம், ஃபயர்களை பார்க்கணும்னு ஆசை இருக்கா இல்லையாடா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்படியே கிளவுடுகள் எல்லாம் இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அதை நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. இதோட கட் பண்ணி வேற ஒரு மலை பகுதிக்கு மேல ஹீரோ நின்னுக்கிட்டு இருக்காரு. இந்த தண்டரை அப்சர்வ் பண்றதுன்றது ரொம்பவே ஆபத்தான விஷயம். பட் இருந்தாலும் ஹீரோனோட பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. திரும்பவும் தண்டர்ஸ்லாம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கதை பார்த்த ஹீரோவும் பயங்கர வேகத்துல மேல போய்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்கு போன அடுத்த நிமிஷமே மேல இருக்கிற எல்லா இடங்களும் அது இருந்துகிட்டு இருக்கு. ஹீரோனோட கையில இருந்து ஒரு டாலிசம் மாதிரியானதை வெளியெடுக்க ஆரம்பிக்கிறாரு. தண்டர் அப்சர்விங் டாலிசம், அதாவது தண்டர்ஸை இழுக்கக்கூடிய அந்த டாலிசம். ஹீரோ அதை இழுத்த உடனே அந்த இடத்துல இருந்து எக்கச்சக்கமான தண்டர்ஸ் ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. பண்டைய சகாப்தத்துல இந்த மாதிரியான தண்டர்ஸ் ஒரு மிகப்பெரிய பேரழிவுக்காகவும் இல்லைன்னா பனிஷ்மெண்ட்டுக்காகவும் தான் இந்த இடத்தை நோக்கி வரும். இந்த தண்டர் அமைதியா இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். அதை யாராவது தூண்டிட்டாங்கன்னா இதுல இருக்கக்கூடிய அந்த டெஸ்டாயரோட பவர் இன்னமும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் இப்ப நான் இதை மிஸ் பண்ற மாதிரி இல்ல. அந்த ஏன்ஷியன் சகாப்தங்கள், அந்த பண்டைய ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸ், அவங்கள விட நான் ஸ்ட்ராங் ஆகணும்னா கண்டிப்பா இதை அப்சர்வ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஹீரோ திரும்பவும் மேலுக்கு போயிட்டு இருக்க. மிகப்பெரிய போர்ட்டல் மாதிரி உருவாகி அந்த இடத்துல திரும்பவும் ஹீரோவை பயங்கரமா தண்டர்ஸ் எல்லாமே சுத்தி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹீரோ அந்த டாலிசம் யூஸ் பண்றதுனால இன்னும் தண்டர்ஸ்லாம் அதிகமா ஹீரோ கிட்ட வந்துகிட்டே இருக்கு. ஹீரோவும் அந்த இடத்துல பயங்கர கஷ்டப்பட்டு இருக்கிற தண்டர்ஸ் எல்லாமே கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல தண்டர் லிக்விட் வந்து ஹீரோவோட நெத்திலே விழுகுது. இந்த கரண்ட் கல்டிவேஷன், இதனால தண்டர்ஸோட இந்த லிக்விட் அப்சர்வ் பண்ண முடியாது. பட் எனக்கு சின்ன வயசுல என்னோட மாஸ்டர் கத்து கொடுத்திருக்காரு அவரோட லிக்விட்ஸை எப்படி அப்சர்வ் பண்ணி அதை ட்ரெயின் பண்றது அப்படின்ட்டு. பவிலியன்ல மாஸ்டர் ஹீரோக்கு ஒரு சின்ன பவுல யூஸ் பண்ணி அந்த இடத்துல இந்த தண்டர் டெக்னிக்கை எப்படி அப்சர்வ் பண்றதுன்னு கத்து கொடுத்திருப்பாரு. இதால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சோலோயே அமைதியாக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சைடுல ஒரு தண்டர் கிளவுட் மாதிரி உருவாக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய பறவை ஒண்ணு வெளியே வர ஆரம்பிக்குது. இது தண்டரோட கல்டிவேஷன் எனர்ஜியால உருவாகி இருக்குமோ அது வந்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோவும் இந்த இடத்துக்குள்ள என்னோட சோலோட உருவத்தை எடுத்த மாதிரி தெரியுது. ஃபியூச்சர்ல நான் ஸ்ட்ராங்கான எதிரிகளை பார்த்து பயப்பட வேண்டியது வரும்னு நினைச்சேன். ஆனா இப்ப அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதை வந்து ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துல டாச் பண்ணிக்கிட்டு இருக்க. திரும்ப ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ பயங்கர வேகத்துல மேல போயிட்டு அந்த இடத்துல தண்டர் டெக்னிக்கோட 4th லாவை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்பவும் போல அந்த ஸ்பாரோக்கு கீழே அந்த இடத்துல ஒரு பெரிய லோட்டஸ் மாதிரியானது உருவாக ஆரம்பிக்குது. ஹீரோவோட இந்த இடரோட 4th லா ஓபன் ஆன அடுத்த நிமிஷமே உள்ளுக்குள்ளார எக்கச்சக்கமான டிவைன் வெயின்ஸ், அது அந்த இடத்துக்குள்ள இருக்கிற ஹோலி வாட்டர்ஸ் எல்லாத்தையுமே டச் பண்ண ஆரம்பிச்சு அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல இருந்து ஃபயர்ஸ் உருவாக அதுக்குள்ள இருந்து தண்டர்ஸ் எல்லாமே சுத்தி இருக்கிற எல்லா லோட்டஸுக்கும் போக ஆரம்பிக்குது. இந்த பறவை அந்த இடத்துக்குள்ள கொஞ்சம் அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்கும்போது சுத்தி இருக்கிற எல்லா எட்ஜஸ்லயுமே அந்த தண்டர் பட்ட அடுத்த நிமிஷமே ஹீரோ அந்த தண்டர் எனர்ஜி அந்த பறவையை நோக்கி அட்டாக் பண்ணி விட அது தப்பிக்கலாம் ட்ரை பண்ணாலும் அந்த இடத்துல அதால முடியல. அப்படியே ஸ்பேரோவும் அந்த இடத்துல இருந்து மயங்கி லோட்டஸ்குள்ளே விழுந்துற. ஸ்பேரோ எந்திரிக்கலாம் நினைச்சாலும் அந்த இடத்துக்குள்ள அதால சுத்தமா முடியல. ஹீரோவும் கீழே இறங்கி வந்து இந்த தண்டர் ஸ்பேரோவை நான் தோக்கடிச்சு அதோட உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் சத்தை எடுக்கிறதுனால என்னோட உடம்புக்குள்ள இருக்கிற சோல் ஸ்ட்ராங் ஆகும், அதுக்கப்புறம் என்னோட பாடி அதுவும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துக்குள்ள பேசிக்கிட்டு அதோட உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா பவர்ஸையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது மொத்தத்தையும் முடிச்சுட்டு அடுத்த நிமிஷமா என்னோட சோலை சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. வாங்க அப்படிங்கிறது வந்து யூவினோட உண்மையான சோலை சேஞ்ச் பண்றது மூலமா சோலோட வடிவத்தை கொஞ்சம் சுலபமாவே சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட நெத்திக்குள்ள இருந்து ஒரு எனர்ஜியை ஒண்ணு வெளியே விட ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு சின்ன தோற்றமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவோட அந்த சுப்ரீம் போனுக்குள்ள இருக்கிற அந்த பாடி வெளியே வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. தண்டர் ஷாக் அட்டாக் விழுந்தது வந்து இந்த பாடிக்கும் அந்த இரட்டை கண்ணுக்கும் இடையில ஒரு பெரிய பாண்டிங் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேல நம்ம இரட்டை கண்ணோட பவர்ஸை கடன் வாங்கி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த பொருளை யூஸ் பண்ணி நம்ம சாதாரணமாவே பார்க்கலாம். எந்த ஒரு பொருளை வேணும்னாலும் அதை அப்படியே அசால்ட்டா எடுத்துக்க முடியும். ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் மூலமா பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது மேல இருந்து ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்க. இதை பார்த்த ஹீரோவும் பிரிமோனும் மின்னல் வேகத்தை அந்த இடத்துக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. பயங்கர வேகத்துல போய்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள அவங்களோட கையில பவர்ஸை கேதர் பண்ணி
ஒரே அட்டாக் தான். அதுல அடிச்ச அடியில அந்த இடத்துக்குள்ள இருந்த தண்ணி இருந்த இடமே தெரியாம காணாம போக ஆரம்பிக்குது. அடிச்ச ஒரு அடிக்கு அந்த இடத்துக்குள்ள இருந்த எல்லா தண்ணிங்களும் சின்ன சின்ன ஐஸ் கிறிஸ்டல்ஸா மாற ஆரம்பிக்குது. ஹீரோவும் என்னடா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையுமே கையில எடுத்து பார்க்க இது ஸ்னோ ஃபாலா இது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிட்டு இருக்க வந்த ஸ்னோஸ் எல்லாமே இன்னும் அதிகமா உரைய ஆரம்பிக்குது. அப்படியே மவுண்டனுக்கு கீழ இருந்து ஹீரோவோட கைகள் கால்கள் எல்லாத்தையும் அந்த இடத்துல உரைய வச்சுக்கிட்டு இருக்கு பனிங்க எல்லாமே. ஹீரோ பயங்கர அதிர்ச்சியோட இது ஐஸ் டெஸ்டாயர் தண்டர் அப்புறம் ஸ்னோவால உருவாக்கப்பட்டது. இது அடுத்த கட்ட சோதனை. இது நம்ம சோலோட லாப தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது. கடைசியில ஹீரோவை உறைஞ்ச நிலைமையில நிக்க வச்சுட்டாங்களே கோப்பி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நான் இன்னைக்கான எபிசோடோட ஸ்டார்டிங்ல சொன்னது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கமெண்ட் எல்லாமே பார்க்கும்போது எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. என்னடா நம்ம சொன்னதே நம்ம செய்யல அப்படின்னு மாதிரி நம்ம 3 அனிமே கண்டினியூ பண்றது ஒரு வகையில நம்மளுக்கு கரெக்டா தெரியல. பட் ஆனா நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால நான் ஒரு அனிமே போடும்போது நான் பர்ஃபெக்ட் வேர்ல்டு போட்டா ரெனகேட் கேட்காதீங்க சோல்லான்னு கேட்காதீங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் ஏதாவது ஒரே அனிமாவை கண்டினியூ பண்ணனா அடிக்கடி நீங்க அடுத்த அனிமையை கமெண்ட் பண்றதுல கொஞ்சம் நிறுத்திக்கிட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா வந்து நான் ஒரு அனிமே போட்டுட்டு இருக்கும்போது நீங்க வேற ஒரு அனிமேவை பத்தி கமெண்ட் பண்றீங்களா, சரி நம்ம அதனால தான் வந்து வேற அனிமே எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு போறோம். நீங்க இந்த அனிமேவோட நெக்ஸ்ட் எபிசோட கேட்டா கூட பிரச்சனை இல்லை. நீங்க வேற ஒரு அனிமேவோட நெக்ஸ்ட் எபிசோட தான் நிறைய வாட்டி கேட்குறீங்க. அதனால தான் நம்ம வேற அனிமேக்குள்ள போக வேண்டியதாயிடுது. இதுக்கு மேல அந்த மாதிரியான விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே गाइस, வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க தவளை இன்னைக்கான எபிசோட இதோட முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் ஒரு நாள் எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் பை गाइस.